வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கனிமொழி கலியபெருமாள். உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டு வரும் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்தியா தனது வர்த்தகத்தை நிர்ணயிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணைய வழி கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் வரும் ஆண்டுகளில் நிலையான வளர்ச்சி காணும் தொழில்நுட்பத்தில் முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் யூடியூப் சமூக வலைதள சந்தாதாரர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டி புதிய மைல்கல்லை எட்டியுள்ளது. 2007ஆம் ஆண்டு இவ்வலைதளத்தில் இணைந்த பிரதமர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். பயோபார்மா சக்தி திட்டத்திற்கும் 3 தனிப்பட்ட ரசாயன பூங்காக்கள் அமைப்பதற்கும் 13,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பது இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சிக்கான முதலீடாகும் என்று மத்திய ரசாயனங்கள் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு JB நட்டா தெரிவித்துள்ளார். பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்துதல் மற்றும் பலப்படுத்துதல் என்ற தலைப்பில் நேற்று நடைபெற்ற இணைய வழி கருத்தரங்கில் திரு JB நட்டா இவ்வாறு தெரிவித்தார். மேற்காசியாவில் சிக்கி தவிக்கும் பயணிகளுக்காக இந்தியாவிற்கும் வளைகுடா பிராந்தியத்திற்கும் இடையே இன்று 58 விமானங்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள 1,03,000 பள்ளிகளில் மாணவர்களுக்கு ஆதார் அட்டை வழங்குவதற்கான நடவடிக்கையை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் மேற்கொண்டுள்ளதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் பல்கலைக்கழக தேர்வுகள், போட்டித் தேர்வுகள், நீட், JEE, QUT உள்ளிட்ட தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கவும் மாணவர்களின் ஆதார் பதிவு புதுப்பிக்க வேண்டியது அவசியம் என்றும் மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரில் முதல் அரையிறுதி போட்டி இன்று கொல்கத்தாவில் உள்ள ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறுகிறது. நாளை மும்பையில் நடைபெறும் 2வது அரையிறுதி போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.